அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு. அத்தியாயம் 4. சாத்தனூர் எல்லைகள். கருப்பு முதலி போன பிறகு பல நாட்கள் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யாரையும் கிட்ட அண்ட விடாமல் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக தன் துயரத்தை தன் மனசிலேயே மூடி வைத்துக் கொள்ள தவியாக தவித்தாள் வள்ளியம்மை. ஆனால் காலக்கிரமத்தில் வேறு செய்வது இன்னது என்று அறியாமல் தானாகவே மனம் தேறி தினசரி அலுவல்களை கவனிக்க தொடங்கிவிட்டாள். முன்னாலெல்லாம் என்றால் அவள் பழைய வள்ளியம்மையாக இருந்த காலத்தில் போன காதலன் போகட்டும் என்று விட்டுவிட்டு புது காதலன் தேட தலைப்பட்டிருப்பாள். இப்பொழுது அவள் மனம் காதலையோ காதலனையோ நாடவில்லை. எப்படியோ கருப்பனுடன் வாழ்ந்த நாட்களில் அவள் மாறிப்போய் விட்டாள். அவளுடைய மனசே ஒடிந்து விட்டது போல இருந்தது. முன்போலெல்லாம் இறைந்து பேசுவதும் இல்லை, யாரையாவது வலுச்சண்டைக்கு இழுத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்வதும் இல்லை. அவள் தன் நினைவுகளை, முக்கியமாக கருப்பனுடன் வாழ்ந்த நாட்களின் ஞாபகங்களை அடியோடு மறந்துவிட விரும்பினாள். கருப்பனை பற்றி நினைப்பதை நிறுத்திவிட்டால் மட்டும் போதுமா? அது போதவில்லை. ஆகவே தன்னுடைய தினசரி அலுவல்களை அதிகரித்துக் கொண்டு அவற்றில் வெகு உற்சாகத்துடன் ஈடுபட்டாள். சர்வமானிய அக்ரஹாரத்திலே புதிதாக வந்து குடியேறி இருந்த ஒரு பணக்கார ராயர் வீட்டிலே வேலைக்கு அமர்ந்தாள். ஓர் எருமை மாட்டை வாங்கி கட்டிக்கொண்டு தயிர், வெண்ணெய், நெய் வியாபாரம் செய்ய தொடங்கினாள். கருப்பன் ஞாபகார்த்தமாக இருந்த தன் ஒரே பிள்ளையை சீராட்டி பாராட்டி வளர்க்க தலைப்பட்டாள். தினத்தில் 60 நாழிகை நேரம் இருந்தது போதாது போல இருந்தது அவளுக்கு. வாழ்க்கையிலே தன்னுடைய ஒரே மகன் சோமசுந்தரத்தை தவிர அவளுக்கு வேறு விதமான பிடிப்பும் ஏற்படவில்லை. சாத்தனூர் வாசிகளுக்கு மொத்தத்தில் கருப்பன் தொலைந்ததில் பரம திருப்தி என்றுதான் சொல்ல வேண்டும். திருப்தி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? முக்கியமாக உடையவர்கள் வாழைத்தாறு முதலிய தங்கள் உடைமைகளுக்கு இனி தங்கள் இஷ்டம் போல விலை கூறலாம், விரட்டுவதற்கு கருப்பன் இல்லை என்று எண்ணி சந்தோஷப்படாமல் இருப்பார்களா? இல்லாத காளைகள் சிலர், முக்கியமாக மேட்டுத்திரு காளைகளில் பலர் கருப்பன் போய்விட்டான், இனி திரும்ப மாட்டான் என்பது நிச்சயமானவுடன் ஊரிலே அவனுடைய ஸ்தானத்துக்கு போட்டி போட தொடங்கினார்கள். கருப்பனுக்கு இருந்த உடல் வலுவோ, மனத்தெம்போ, அறிவோ, சாதுரியமோ அவர்களில் யாருக்கும் இல்லை. அவர்களில் பிச்சாண்டையின் பெயரை உபயோகித்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் கூட துணிச்சலாக உபயோகிக்க மாட்டாமல் தயங்கினார்கள். அவர்களுடைய தயக்கம் அவர்களை காட்டிக் கொடுத்து விட்டது. வாழைக்காய் விலை கேட்க போன இடங்களில் கூட உடையவர்கள் அவர்களுக்கு அசைந்து கொடுக்க மறுத்தார்கள். அவர்கள் என்னதான் கம்பீர நடை போட்டாலும், அதட்டினாலும், உருட்டினாலும், மிரட்டினாலும் உடையவர்கள் மசியவே இல்லை. கருப்பன் இனி திரும்ப மாட்டான் என்பதனாலேயே தைரியம் பிறந்து விட்டது போலும் அவர்களுக்கு. உனக்கும் இல்லை, இனி கருப்பன் திரும்பினால் அவனுக்கு கூட இல்லை என்று கூறிவிட்டார்கள் உடையவர்கள். கருப்பன் இருந்திருந்தால் எது வந்தாலும் வரட்டும் என்று கூசாமல் இரவோடு இரவாக வாழைத்தாற்றை வெட்டி கொண்டு போயிருப்பான். ஆனால் அவன் ஸ்தானத்தில் அமர்ந்து விட ஆசைப்பட்ட இந்த போலி கருப்புகளுக்கு அவனை போல பேசத்தான் தெரிந்ததே தவிர அவனை போல காரியம் எதுவும் செய்ய தெரியவில்லை. இம்மாதிரி 4-5 தடவை முயன்று தோல்வியுற்ற பின் இந்த காளைகள் தோல்வியை ஒப்புக்கொண்டு தாமாகவே பின்வாங்கி விட்டார்கள். ஊரிலே கருப்பனுடைய ஸ்தானத்தை அடைந்து விட வேண்டும் என்று போட்டியிட்ட காளைகளில் சிலர் வேறு ஒரு காரியத்திலும் துணிச்சலுடன் ஈடுபட்டார்கள். வேறு எது எப்படியானாலும் வள்ளியம்மையினுடைய உள்ளத்திலேயாவது கருப்பனுடைய ஸ்தானத்தை கைப்பற்றி விடுவது என்று சிலர் தீவிர முயற்சி செய்தார்கள். இதுவரையில் யாருடைய நட்பையுமே சுவைத்தறியாத சிறு பயல் சோமுவுடன் நட்பு பாராட்டி அவன் மூலமாகவாவது தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று சிலர் எண்ணினார்கள்.
சோமுவுக்கு தின்பண்டங்கள் ஏராளமாக கிடைத்தன. இந்த காலத்தில் வெளியே கிளம்பினால் உடன் வருவதற்கு துணை வருவதற்கு இரண்டொருவர் எப்பொழுதுமே தயாராக இருந்தனர். இதனால் எல்லாம் இவ்வளவு நாளும் தனிமையிலே மனிதர்கள் என்றால் சுபாவமாக ஏற்பட்டிருந்த ஓர் அவநம்பிக்கையுடன் ஒதுங்கி போய்க் கொண்டிருந்த சோமு மனிதர்களிடம் நம்பிக்கை கொண்டு நட்பு பூண்டு பழக ஆரம்பித்தான். சோமுவுக்கு இரண்டொரு விஷயங்களில் லாபம் கிடைத்தது. மற்றவர்களுக்கு காரியார்த்தமாக அவனை அண்டியவர்களுக்கு எவ்விதமான லாபமும் கிடைக்கவில்லை. வள்ளியம்மைக்கு இப்பொழுது வயசு 25க்கு மேல் இருக்கும் என்றாலும் தளதளவென்ற மேனியும் தளராத உடலும் கரிய விரிந்த விழிகளும் பூமி அதிரும் நடையுமாக பார்க்க வசீகரமாகத்தான் இருந்தாள். தன் அண்டையில் வரக்கூட அனுமதிக்கவில்லை. சாத்தனூரிலே மட்டுமின்றி வள்ளியினுடைய உள்ளத்திலும் கூட கருப்பனுடைய ஸ்தானம் காலியாகவே கிடந்தது. 5 வயதான சோமு பயல் தன் தகப்பன் போன பிறகு அவனை பற்றி என்னதான் நினைத்தான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. சாதாரணமாக அவன் தன் தகப்பனை பற்றி நினைப்பதே இல்லை. ஆனால் தினம் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு பழக்கமாயிருந்த அந்த பூகம்பமும் புயலும் இல்லாமல் வீடே விரிச்சோடித்தான் கிடந்தது. சமயம் பார்த்து முதுகிலே 2 வைப்பதற்கு ஆள் இல்லாததால் சோமுவுக்கு துரு துரு என்றுதான் இருந்தது. வாளை அவ்வப்போது ஒட்ட நறுக்குவதற்கு யாருமே ஆள் இல்லாததால் அவன் வாள் கிளைத்து தழைத்து வளர்ந்து கொண்டு இருந்தது. இப்பொழுதெல்லாம் வள்ளியம்மை அவனை தொட்டு அடிப்பதே கிடையாது. தன் இஷ்டப்படி எல்லாம் ஊரிலே திரிந்து அலைந்து அறிவின் எல்லைகளை தொட முயன்று கொண்டிருந்தான் அவன். சாத்தனூர் மிகவும் சிறிய ஊர்தான். ஆனால் அதற்குள் சுற்றி சுற்றி வந்து சோமு அறிவின் எல்லைகளை அதி சீக்கிரமே எட்டிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவும் அனுபவமும் வினாடிக்கு ஒரு வண்ணமாக அவனுக்கு ஏற்பட்டு அவன் மனசை பண்படுத்தி கொண்டிருந்தன. சோமசுந்தரம் முதலியாரை சிருஷ்டித்துக் கொண்டிருந்தன. சாத்தனூருக்கு கிராமத்துக்கு எல்லைகள் சொல்வது சுலபமே. அதிகாரிகள் ஏதோ எப்படியோ இதற்குள் அடங்கியதுதான் சாத்தனூர் என்று எல்லைகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எல்லைகளுக்குள் சோமுவுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் எல்லைகளையும் அந்த அனுபவத்தின் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட அறிவின் எல்லைகளையும் விவரிப்பதுதான் மிகவும் சிரமம். சாத்தனூர் எல்லைகளுக்குள் இருந்ததையெல்லாம் 6 வயசு ஆவதற்கு முன்னரே சோமு பூராவும் ஆராய்ந்து விட்டான். சாத்தனூர் நடு மத்தியிலே இருந்தது கோயில், சிவன் கோயில். தஞ்சையில் புகழுடனும் ஆண்மையுடனும் வீரத்துடனும் சோழர்கள் ஆண்டு சோழ சாம்ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபிப்பது என்று முயன்ற காலத்திலே கட்டப்பட்ட கோயில் அது. மிகவும் புராதனமானது என்று சொல்ல முடியாது. ஆனால் பழைய காலத்து கோயில்தான். கவனிப்பார் இல்லாமல் சீன தசையில் இருக்கிறது. வெளி மதிர் சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டு இருந்தன. வெளி பிரகாரங்களில் சில்லென்று பூத்திருக்கும் சிறு நெருஞ்சி காட்டிலே பயபக்தியுடன் தான் நடக்க வேண்டும். ஆனால் உள்ளே மண்டபங்களும் தூண்களும் கற்ப கிருகமும் விக்கிரகங்களுள் முக்கியமானவையும் அன்றைக்கு இன்று நிலை குலையாமல் அற்புதமாகத்தாம் இருக்கின்றன. அந்த நாட்களில் இருந்து இன்று வரையில் அந்த கோயிலையே நம்புகிறவர்களுக்கும் குறைவு இல்லை. ஒவ்வொரு நாளும் மாலையில் கும்பல் ஜே ஜே என்றுதான் இருக்கும். சாதாரணமாக பெரிய கோயில்களுக்கெல்லாம் 4 கோபுரங்கள் இருக்கும். ஆனால் சாத்தனூர் கோயிலுக்கு உள்ளது ஒரே கோபுரம்தான். தெற்கு கோபுரம் ஒன்று மட்டும்தான். கிழக்கே ஒரு பெரிய வாசல் உண்டு. அது உற்சவ காலங்களில் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கும். மற்ற காலங்களில் அதன் கதவுகள் அடைந்தே கிடக்கும். தெற்கு வாசல் வழியாகத்தான் கோயிலுக்குள் புக வேண்டும். வேறு வழி இல்லை. சுற்றியிருந்த தெருக்களை விட 10 அடி உயரத்தில் ஒரு சிறு குன்றின் மேல் இருப்பது போல இருந்தது கோயில். கற்ப கிரகம் தெரு மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இருந்தது. கோயில் மணி உயரத்தில் 30-35 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டு இருந்தது. கோயில் மணி அடித்தால்
சாத்தனூர் கிராமம் பூராவுமே கேட்கும். அதிகாலையில் விடுவதற்கு 3 நாழிகை நேரம் இருக்கும் போதே மணி அடிக்கப்படும், முதல் ஜாமத்துக்கு. பிறகு நள்ளிரவு வரையில் 5 ஜாமங்களுக்கும் மணி அடிக்கப்படும். சாத்தனூர் கோயில் விக்கிரகங்களை விட அந்த மணிதான் சோமுவின் மனசை அதிகமாக கவர்ந்தது என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. வெறும் உலோகத்தை உருக்கி வார்த்து அந்த மாதிரி இனிய நாதமும் எழுப்பும் சக்தியை அதற்கு கொடுத்தவன் உண்மையிலேயே ஒரு கலைஞனாகத்தான் இருக்க வேண்டும். அது தனி இசை, மனிதனின் ஆத்மாவை கவ்வி இழுத்து கடவுளின் பாதார விந்தங்களிலே பணியச் செய்வதற்கு என்று ஏற்பட்ட இசை. தமிழிலே உள்ள பக்தி பாடல்களை எல்லாம் விட சிறந்த இசை அந்த கோயில் மணி ஓசை என்று சொல்வது மிகையே ஆகாது. சாத்தனூர் சிவன் கோயிலை நாயன்மார்களுள் யாரும் பாடியிருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தங்கள் ஊர் பாடல் பெற்ற ஸ்தலம் என்றுதான் ஊர்க்காரர்களின் அபிப்பிராயம். நாயன்மார்களுள் யாரும் பாடாமல் போனது அவர்களுடைய குறையை காட்டியதே தவிர கோயிலையோ மூர்த்தியையோ குறைப்படுத்துவது ஆகாது என்று சாத்தனூர் வாசிகள் நினைப்பதில் தவறில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுற்றுவட்ட பிரதேசத்திலிருந்து பக்த கோடிகள் வண்டி கட்டி கொண்டும் நடந்தும் வந்து சாத்தனூர் சிவன் கோயிலில் உள்ள மூர்த்திக்கு வந்து அர்ச்சனை, அபிஷேகம் முதலியன செய்வித்து கண்குளிர கண்டு கழித்து திரும்புவார்கள். சிவன் கோயில்தான் அது என்றாலும் அதிலே தனியாக ஒரு மூலையில் எழுந்தருளி இருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்குத்தான் மகிமையும் விசேஷமும் அதிகம் என்பது பக்தனுக்கு வேளை தவறாமல் பூஜையும் நைவேத்தியமும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எதுவும் தவறாது. வேளை தவறாது, பூஜை தவறாது, அர்ச்சனை அபிஷேகங்களும் தவறா. குறிப்பிட்ட நாட்களில் பக்தர்கள் காவடி கொண்டு வருவார்கள். நாகஸ்வரம் ஒலிக்கும். ஆஹா, எவ்வளவு இன்பமாக ஒலிக்கும்! அந்த இன்ப வசப்பட்டு சோமு காவடி தூக்குபவர்களுடன் ஆடி பாடிக்கொண்டு கோயிலுக்கு போவான். வெகு உற்சாகத்துடன் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் முடியும் வரையில் இருந்து சுவாமி கும்பிட்டு விட்டு வருவான். தெய்வத்தின் விசேஷ பாதுகாப்புக்கு பக்தி சிரத்தை தான் முக்கியம் என்று ஒப்புக்கொண்டால் சோமுவிடம் தெய்வத்துக்கு விசேஷ பிரியம் இருக்க வேண்டும் என்பதையும் ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். காவடி தூக்கி வருகிறவர்களின் பக்தி சிரத்தையும் தெய்வத்தினிடம் ஈடுபாடும் அதிகம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. கிருத்திகைக்கு கிருத்திகை முருகன் சந்நிதியில் ஒரே கூட்டமாக இருக்கும். பல ஊர்களில் இருந்தும் ஜனங்கள் நாள் பூராவும் வந்து கொண்டே இருப்பார்கள். குருக்கள்மார் அன்று 45 நாழிகை நேரமும் சற்று கூட ஓய்வென்பதே இல்லாமல் முருகனுக்கு கற்பூரம் ஏற்றி காட்டிய வண்ணம் இருப்பார்கள். முருகன் சந்நிதியில் சில நாட்களில் மாலை வேளையிலே பிசாசு ஓட்டுவார்கள். வேப்பிலையும் கையுமாக தாடி வளர்த்த சாமிகள் பலர் தலைவிரி கோலமான பெண்கள் புடைசூழ வந்து சந்நிதியிலே ஆர்ப்பாட்டங்கள் செய்வார்கள். பயங்கரமான காட்சிதான் அது. சோமு பயந்து கொண்டே ஆனால் அழுக்காமல் நின்று பார்ப்பான். சில நாள் இருட்டி வெகு நேரம் வரையில் கூட நின்று விடுவான். இருட்டிலே வீடு திரும்புகையில் அவன் மனம் திக் திக் என்று அடித்துக் கொள்ளும். சாயங்கால நேரத்தில் விளக்குகள் எல்லாம் ஏற்றிய பின் கற்ப கிரகத்தில் நின்று முருகன் உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் சோமுவுக்கு தன் தகப்பன் கருப்பனின் ஞாபகம் வரும். ஏன் என்று அவனுக்கே தெரியாது. சுவாமி, மணிச்சப்தம், ஜன நடமாட்டம், நாகஸ்வரம், காவடிகள் இவை போதா என்று கோயிலிலே சோமுவின் மனசை கவர்வதற்கு வேறு சில விஷயங்களும் இருந்தன. கோயிலை சேர்ந்த நந்தவனத்திலே 4-5 மயில்கள் சுயேட்சையாக நடை போட்டுக் கொண்டிருந்தன. சில சமயம் அவைகளில் சில தூகை விரித்து ஆடும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான காட்சி! ஒரு பிரகாரத்தில் மதில் சுவரோரமாக ஒரு பெரிய இடத்தை வளைத்து வேலை கட்டி அங்கே 3 மான் குட்டிகளை வைத்து இருந்தார்கள். பெரிய கிழட்டு யானை ஒன்றும் இருந்தது. தெற்கு பிரகாரத்திலே நந்தவனத்திலே விதவிதமான புஷ்பங்கள் பூத்து குலுங்கி இருக்கும். வருஷம் பூராவும் மஞ்சள் நிறமாக பூ பூத்த ஒரு செடியின் காய்கள் காற்றடிக்கும் போதெல்லாம் வெள்ளி மணிகள் போல ஒலிக்கும். அந்த செடிக்கு சரியோ தப்போ கிண்கிணி என்று பெயரிட்டு இருந்தான் சோமு.
கோயில் மணி ஓசைக்கு அடுத்தபடியாக இந்த கிண்கிணி சப்தம் சோமுவின் மனசை பெரிதும் மயக்கியது. கோயில் தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் தெரிந்தது சந்நிதி தெரு. அந்த தெருவிலே கோயிலை சார்ந்த, கோயிலை நம்பி பிழைத்த ஐயர்களும் பட்டர்களும் குடியிருந்தார்கள். நீண்ட தெரு அது. இரு சாரியிலுமாக 60 வீடுகள் இருக்கும். கோபுர வாசலை ஒட்டியிருந்த 2-3 வீட்டு திண்ணைகளில் அபிஷேக அர்ச்சனை ஜாமான்கள் விற்கும் கடைகள் இருந்தன. அது காரணமாக அந்த இடத்திற்கு சின்ன கடை தெரு என்று பெயர். கோயில் தெற்கு மதில் சுவரை ஒட்டியிருந்த ஒற்றைச்சாரி தெருவிலும் கோயிலில் வேலை பார்க்கும் பிராமணர்கள் தாம் இருந்தார்கள். அந்த தெரு வழியாக 20-30 கஜம் நடந்து வடக்கே திரும்பி 20-30 கஜம் நடந்தால் கீழச்சந்நிதியை அடையலாம். அடைத்த வாசலும் கோயில் மணிக்கூண்டும் இந்த சந்நிதியில் தான் இருக்கின்றன. கீழச்சந்நிதி தெரு விசாலமான தெரு. அதில் 10-15 வீடுகள் இருக்கின்றன. கோயிலை சேர்ந்த மேளக்காரர்களும் தாசிமார்களும் இந்த தெருவிலேதான் வசிக்கிறார்கள். கீழச்சந்நிதியோடு போனால் கீழ வீதியை அடையலாம். கீழ வீதியிலே பணக்கார பிள்ளைமார் பலரும் 2-3 நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் வசிக்கிறார்கள். விசாலமான தெரு ஆகையால் இவர்களுடைய வீட்டு வாசல்களிலே வருஷம் பூராவும் கீற்று கொட்டகை போட்டிருக்கும். கொட்டகையிலே ஊஞ்சல் போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களை தூரத்தில் இருந்தபடியே பார்த்து கொண்டு நிற்பதிலே சோமுவுக்கு பரம திருப்தி. கீழ வீதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற 3 வீதிகளும் சற்று குறுகலானவை என்றுதான் சொல்ல வேண்டும். தெற்கு வீதியிலும் மேல வீதியிலும் வசிப்பவர்களுள் அநேகமாக எல்லோருமே நெசவாளர்கள். நெசவாளர்கள் அல்லாதவர்கள் வெறும் குடியானவர்கள். நெசவாளர்களில் பலர் அநேகமாக தினந்தோறுமே தெருவில் தறி போட்டு நெய்து கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதுமே கும்பகோணத்தில் கிராக்கி உண்டு. தறியிலே அவர்கள் வேலை செய்வதை பார்த்து கொண்டே வாயில் போட்ட விரலை எடுக்காமல் பல நாழிகைகள் அசையாமல் ஆடாமல் நிற்பான் சோமு. வடக்கு வீதியும் கீழ வீதியில் ஒரு பகுதியும்தான் சாத்தனூர் கடைத்தெரு. பெரிய கடைத்தெரு என்று பெயர் அதற்கு. அதிலே உள்ளவை 2 ஜவுளி கடைகளும் 4-5 மளிகை கடைகளும், ஒரு மிட்டாய் கடையும், ஒரு வெற்றிலை கடையும், ஒரு பட்டாணி கடலை கடையும், ஒரு வாழைப்பழக்கடையும், இவ்வளவுதான். கடை தெருவிலே வாழைப்பழக்கடைக்கு போய் தம்பிடி கொடுத்தால் கடைக்காரன் ஒரு சீப்பு பழம் தருவான். ஆனால் சோமுவிடம் தம்பிடி ஏது? தம்பிடி இல்லையே என்பதற்காக வாழைப்பழத்தை எண்ணி ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? அந்த வாழைப்பழக்கடைக்கு எதிரிலே நாக்கில் ஜலம் ஊற நாள் தவறாமல் ஒற்றை காலால் நின்று தவம் செய்வான் சோமு. எவ்வளவு நேரம் தவம் செய்தால் தான் என்ன? கடை வாழைப்பழத்தை எடுத்து மகாவிஷ்ணு வந்தால் கூட பையனுக்கு இனாமாக தந்துவிட முடியுமா? நாள் தவறாமல் சோமு கடை தெருவுக்கு போய் வாழைப்பழ கடைக்கு எதிரே 1 நாழிகை, பட்டாணி கடலை கடைக்கு எதிரே 1/4 நாழிகை தவம் கிடந்து விட்டுத்தான் மற்ற அலுவல்களை கவனிப்பான். கீழ வீதியோடாவது மேல வீதியோடாவது நேராக தெற்கே சென்றால் காவேரி கரையை அடையலாம். கீழ வீதியின் நடு மத்தியில் கீழச்சந்நிதி வந்து கீழ வீதியின் சேரும் இடத்தில் தேர் முட்டி இருக்கிறது. தேர் முட்டி மண்டபத்தை ஒட்டினார் போல கிழக்கு நோக்கி ஓடுகிறது சின்ன அக்ரஹாரம். ஏழை பிராமணர்கள் பலருடைய வீடுகள் இந்த அக்ரஹாரத்திலே இருக்கின்றன. அந்த தெருவோடு போய் தெற்கே திரும்பி மீண்டும் கிழக்கே திரும்பினால் இருப்பதுதான் சர்வமானிய அக்ரஹாரம். பணக்கார பார்ப்பன மிராசுதாரர்கள் வசிக்கும் தெரு அதுதான். தெருவின் இருபுறத்திலும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் ஓங்கி வளர்ந்து கோடையிலே நல்ல நிழல் தருகின்றன. பெரிய பெரிய வீடுகளாக 30-35 வீடுகள் இருக்கின்றன சர்வமானிய அக்ரஹாரத்திலே. ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் பரந்த ஆளோடியும் ஒரு சிறு தோட்டமும் இருக்கின்றன. சாத்தனூர் கிராமத்திலே உள்ள மாடி வீடுகள் 3ம் இந்த தெருவிலேதான் இருக்கின்றன. சின்ன அக்ரஹாரம் தாண்டி தெற்கே திரும்புவதற்கு பதிலாக வடக்கே திரும்பினால் உள்ளதுதான் பிள்ளைமார் தெரு. பணக்கார மிராசுதாரர்கள் பலர் வசிக்கிறார்கள் அந்த தெருவிலே. சற்று குறுகலான தெரு. இருபுறமும் மரங்கள் வளர்ந்திருப்பதால் கோடையிலே நீளமான தெரு.
100-120 வீடுகளுக்கு அதிலே இடம் இருக்கிறது. ஆனால் உள்ளது சுமார் 45 பெரிய வீடுகள் தாம். நடுநடுவே பெரிய பெரிய வீடுகள் இருந்த இடங்களில் வெறும் குட்டிச்சுவர்கள் மட்டுமே காணப்படுகின்றன. இந்த பிள்ளைமார் தெருவின் ஒரு மத்தியிலிருந்து பிரிந்து வளைந்து வளைந்து சர்வ கோணலாக கிழக்கு நோக்கி ஓடும் தெருதான் மேட்டுத்தெரு. இதிலே வீடுகளும் குச்சுகளும் மாறி மாறி காட்சியளிக்கின்றன. சில இடங்களில் அது ரத வீதி போல அகலமாக இருக்கிறது. சில இடங்களில் 2 ஆள் கூட போக முடியாத சந்தாக இருக்கிறது. சில வளைவுகளில் தெரு கிழக்கு மேற்காகவும் சில வளைவுகளில் நேர் தெற்கு வடக்காகவும் கூட இருக்கிறது. அதிலே வீடுகளோ குச்சிகளோ அதிகம் இல்லை. பாழ்மனைகளும் பாழ்மனைகளில் வசிக்கும் ஜந்துக்களுமே அதிகம். மேட்டுத்தெரு என்று அதற்கு யார் எதற்காகத்தான் பெயர் வைத்தார்களோ ஒருவருக்கும் தெரியாது. மழை நாட்களில் மேட்டுத்தெரு மத்தியிலே ஒரே குளமாக இருக்கும். வெள்ளம் வந்தால் ஆறாகவே ஓடும். பிள்ளைமார் தெரு கழிவு நீரெல்லாம் வடிவது மேட்டுத்தெரு வழியாகத்தான். மேட்டுத்தெருவின் கீழண்டை கோடியில் தெற்கு வடக்காக ஓடும் தெரு ஒரு காலத்தில் சேனியர்கள் வசிக்கும் தெருவாக இருந்தது. சோமுவின் குழந்தை பருவத்திலே கூட அந்த தெருவிலே சேனியர்கள் அதிகம் இல்லை. 10-12 முஸ்லிம்கள் சேனியர் தெருவிலே வீடுகள் வாங்கிக் கொண்டு குடியேறி இருக்கிறார்கள். சாத்தனூர் முஸ்லிம்களில் அநேகமாக எல்லோருமே கொடிக்கால்களில் வேலை செய்பவர்களே. தினம் வெற்றிலை கிள்ளி சுற்றுவட்ட கிராமங்களிலும் கும்பகோணத்திலும் விற்கிறார்கள். சாத்தனூர் வெற்றிலை நன்றாக இருக்கும். நல்ல கிராக்கி உண்டு அதற்கு. இந்த கொடிக்கால் முஸ்லிம்களின் கையிலே பணம் ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இவர்களில் 1-2 பேர் வழிகள் பிள்ளைமார் தெரு பிள்ளைமார்களுக்கு சமானமாக பெட்டி வண்டி போட்டுக்கொண்டு தினம் கும்பகோணம் போய் வருகிறார்கள். ஆனால் சாத்தனூர் ஜன சமூகத்திலே அந்த முஸ்லிம்களுக்கு இன்னும் இடம் ஏற்படவில்லை. யாரும் அவர்களை அங்கீகரிப்பது இல்லை. மேட்டுத்தெருவை சேர்ந்தவன் தான் சோமு. அவன் கூட தன் வயசு முஸ்லிம் சிறுவர்களுடன் சேரக்கூடாது என்று வள்ளியம்மை உத்தரவிட்டு இருக்கிறாள். அவள் தடை விதித்திருந்ததற்காக ஒன்றும் சோமு பயந்து விடவில்லை. மொட்டையடித்துக் கொண்டு தலையில் குல்லாய் தரித்திருந்த அந்த சிறுவர்களுடன் நெருங்கி பழக அவன் விரும்பினான். ஆனால் முஸ்லிம் சிறுவர்கள் அவனை நெருங்க விடுவது இல்லை. அவர்களும் ஒதுங்கியே நின்றார்கள். சேனியர் தெருவோடு வடக்கே சென்றால் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் ராஜபாட்டையில் கொண்டு போய் விடும். ராஜபாட்டை ஒரு அகன்ற சாலை மண் ரஸ்தா. சோமு சிறுவனாக இருந்த காலத்தில் அதற்கு இன்னும் கப்பிக்கல் என்கிற சிறந்த நாகரிகம் வந்த பாடில்லை. ரஸ்தா நெடுக மாமரங்களும் ஆலமரங்களும் ஓங்கி வளர்ந்து இன்பமான நிழலை தருகின்றன. அந்த ரஸ்தாவிலே வீடுகள் அதிகம் இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்த 10-12 வீடுகளிலும் பரியாரிகளும் வண்ணார்களும் ஏழை முஸ்லிம்களும் வசித்து வந்தார்கள். கடைத்தெருவுக்கு தெற்கே நீள கிழக்கு மேற்காக ஓடி விடுகிறது ராஜபாட்டை. ராஜபாட்டைக்கு அப்பால் வடக்கேயும் 4-5 தெருக்கள் இருக்கின்றன. அவற்றில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் நிலத்தில் வருஷம் பூராவும் பாடுபடும் ஏழை குடியானவர்கள். அந்த தெருவுக்கு அப்பால் இருப்பது செக்கு மேடு. அதற்கும் அப்பால் மாரியம்மன் கோயில் இருக்கிறது. அதற்கும் வடக்கே தூரத்தில் தென்னந்தோப்புக்கு இடையே தெரிவதுதான் பறைச்சேரி. ராஜபாட்டைக்கு கிழக்கே சாத்தனூர் எல்லைக்குள் பிரவேசிக்கும் இடத்தில் இருப்பது ஊர் பொது சுடுகாடு. அதை ஒட்டியே காவேரி ஆற்றின் ஓரமாக உள்ளது பிராமணர்கள் சுடுகாடு. ராஜபாட்டையிலே சுடுகாட்டுக்கு அடுத்தாற்போல் உள்ள சேரி குரச்சேரி. மேற்கே சாத்தனூர் எல்லையை விட்டு ராஜபாட்டை பிரியும் இடத்தில் உள்ளது கவனிப்பாரற்று பாழடைந்து போய்விட்ட பெருமாள் கோயில். பல தெருக்களிலிருந்து சிறு சிறு சந்துகள் குறுக்கும் நெடுக்கும் ஓடுகின்றன. இந்த சந்துகளிலும் அங்கங்கே வீடுகள் இருக்கின்றன. அவற்றிலும் மனிதர்கள் தாம் வசிக்கிறார்கள். காவேரி ஆறுதான் சாத்தனூருக்கு தெற்கு எல்லை. மற்ற 3 பக்கங்களிலும் கண்ணுக்கு எட்டிய வரையில் நெல் வயல்கள் தாம் தென்படுகின்றன. 6-7 வயசாவதற்குள்ளாகவே சோமு இத்தனை தெருக்களிலும் ஒரு தெரு விடாமல் 1000 தடவையாவது புகுந்து புகுந்து புறப்பட்டிருப்பான். தன் வயசுக்கு ஒத்த நண்பர்களுடனும் தனியாகவும்
வயசை மீறிய சிந்தனைகளுடனும் அவன் சாத்தனூர் எல்லைக்குள்ளே எங்கும் திரிந்து அலைவான். கால் வலிக்க வலிக்க மாற்றிக்கொண்டு வாய்க்குள் விரலை திணித்துக் கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவனாக ஒவ்வொரு இடத்திலும் வெகு நேரம் நிற்பான். வேறு ஓரிடத்தில் ஏதோ வேலை இருப்பது போல கிளம்புவான். வேறு எங்கேயாவது போய் பார்த்து கொண்டே நிற்பான். அவன் மனசிலே என்ன சிந்தனைகள் எவ்வளவு வேகத்துடன் ஊசலாடின என்பது யாருக்கு தெரியும்? வண்ணான் துணி துவைத்துக் கொண்டிருந்தால் அங்கே நின்று கவனிப்பான் சோமு. வண்ணானுக்கு வேட்டி துவைத்து துவைத்து அழுத்து சலித்துவிடும். வெற்றிலை போடுகிற சாக்காக ஓய்வு எடுத்துக்கொள்ள உட்கார்ந்து விடுவான். பையன் அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டே நிற்பான். அப்படி பார்ப்பதற்கு என்னதான் இருக்கிறதோ? ராஜபாட்டையிலே எத்தனை தினசான வண்டிகள் போகின்றன என்று அதிகாலையிலிருந்து இருட்டும் வரையில் நின்று பார்ப்பான். கடை தெருவிலே நடக்கும் வியாபாரத்தை எல்லாம் பார்ப்பான். வாங்குவோரையும் விற்போரையும் கூர்மையான கண் கொண்டு பார்ப்பான். பேரம் நடப்பதை எல்லாம் கவனித்து வைத்துக் கொள்வான். வயல் பக்கம் போய்விட்டாலோ கேட்க வேண்டியதே இல்லை. அங்கே வருஷத்தில் 365 நாட்களிலும் ஏதாவது வேலை நடந்து கொண்டுதான் இருக்கும். அது எந்த மாசம் என்பதற்கு ஏற்றபடி குடியானவர்களும் பண்ணையாட்களும் ஏதாவது செய்து கொண்டேதான் இருப்பார்கள். உழவர்கள் விதை விதைப்பார்கள், நாற்று நடுவார்கள், களை பிடுங்குவார்கள், நீர் பாய்ச்சுவார்கள், அறுவடை செய்வார்கள், தாளடிப்பார்கள், போர் போடுவார்கள். எது நடந்தாலும் சோமுவுக்கு சுவாரஸ்யமாகவே தான் இருக்கும். எல்லாவற்றையும் முழு சிரத்தையுடன் கவனித்து வைத்துக் கொள்வான் அவன். கொடிக்கால்களின் பக்கம் போனாலோ அங்கே அந்த முஸ்லிம்கள் தாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். மாலை வேளையில் பெட்டி வண்டி கட்டிக்கொண்டு ஜாம் ஜாம் என்று கும்பகோணம் போய் வருகிற முதலாளி கூட வேலை செய்து கொண்டிருப்பார். மற்ற இடங்களுக்கு சோமு போனால் யாராவது அவனை பார்த்து போடா அந்தாண்டே என்று ஒரு வார்த்தையாவது சொல்வார்கள், தங்கள் கை வேலையை சற்றே நிறுத்திவிட்டு. ஆனால் கொடிக்காலில் வேலை செய்கிற அந்த முஸ்லிம்கள் மட்டும் அவனை கவனிக்கவே மாட்டார்கள். அவர்கள் தங்கள் வேலைகளிலே ஆழ்ந்து இருப்பார்கள். சோமுவை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். தண்ணீர் இறைத்துக் கொண்டு இருப்பார்கள் அல்லது வெற்றிலை கிள்ளி அடுக்கிக் கொண்டு இருப்பார்கள். உண்மையிலேயே வெற்றிலை கிள்ளி அடுக்குவது பெரிய கலைதான். பார்த்திருந்தால் தான் தெரியும் அது. கொல்லன் பட்டறை இருந்தது ஊரிலே. தொம்மங்கூத்தாடிகள் பலர் வந்து கொட்டி முழக்கி கூத்தெல்லாம் ஆடிவிட்டு போவார்கள். கோயிலிலே உற்சவங்கள் தவறாமல் உரிய காலத்தில் நடந்து வந்தன. பல இரவுகளில் திருக்கூத்துக்கள் நடக்கும். குரச்சேரியை ஒட்டியிருந்த திரௌபதி அம்மன் கோயிலிலே பல இரவுகள் திரௌபதி கதை சொல்லுவார்கள். குறவர்கள் மூங்கில் வெட்டி சிம்பு சீவி தட்டி கட்டுவார்கள். அற்புதமான காட்சி அது. இன்னும் எத்தனை எத்தனையோ. இத்தனையும் அழுத்து போனால் காவேரி ஆறு இருந்தது. சிரத்தை வற்றாத சமுத்திரம் அது. இன்ப சமுத்திரம். அதை பார்த்து கொண்டே யுகம் யுகமாக காலம் தள்ளலாமே. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.